பொதுவா நம்ம அரசியல்வாதிகள், குறிப்பா எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் இவங்களெல்லாம் நம்ம பார்த்தா என்ன நினைப்போம்? அவங்களுக்கு என்னப்பா நல்ல வசதியானவங்க, கார்ல வருவாங்க, போவாங்க. நல்ல வசதி இருக்கும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை தான் மக்கள் மத்தியில இருக்கு. அந்த மாதிரியான அரசியல்வாதிகள பத்தி தான் நம்ம அதிகமா பேசவும் செய்றோம். ஆனா இன்னைக்கு சட்டமன்றத்துல ஜோதிமணி சட்டமன்ற உறுப்பினரா இருக்கக்கூடிய இவர் சொன்ன கருத்துக்கள் இன்றைக்கு கவனம் பெற்றுட்டு இருக்கு. நான் 250 கிலோமீட்டர் தொலைவுல இருந்து தான் சட்டமன்றத்த அட்டெண்ட் பண்ண வரேன். இதுக்கு நீங்க எனக்கு அலோவன்ஸ் தர்றீங்க. ஆனா என்னுடைய தொகுதி மக்கள போய் சந்திக்கிறதுக்கு என்கிட்ட கார் இல்ல. என்னால சந்திக்கிறதுல சிரமம் இருக்கு அப்படின்ற மாரி அவர் குறிப்பிடுறாரு. அவருடைய தந்தை ஒரு தலித் ஆக்டிவிஸ்ட். அவர் இளைய பெருமாள் அவர்களுடைய பையனாக இருக்கிறாரு ஜோதிமணி அவர்கள பொறுத்தவரைக்கும். இளைய பெருமாள் அவர்கள் இன்றைக்கு ரிசர்வேஷன்ல ஒரு பெரிய பங்களிப்பு அவருடையதும் இருக்கு. நியாயமான வகையில அது இன்னும் செயல்பாட்டுல இருக்கிறதுக்கு முக்கிய காரணமா இளைய பெருமாள் அவர்களுடைய ஆக்டிவிசமும் இருந்துட்டு இருக்கு. சோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு பாரம்பரியம், அப்படிப்பட்ட ஒரு பின்னணி கொண்ட ஒரு நபராகத்தான் இருக்கிறாரு ஜோதிமணி அவர்கள். இவர் விசிக கட்சியினுடைய எம்எல்ஏ. இன்னைக்கு அவங்க பேசுனாங்க. பேசும்போது என்ன குறிப்பிட்டாங்க, நான் 250 கிலோமீட்டர்ல இருந்து வரேன். நீங்க எனக்கு அலோவன்ஸ்லாம் குடுக்குறீங்க. ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு தொகுதிக்கு போய் பார்க்குறோம் அப்படின்னா, மக்கள சந்திக்கிறதுக்கு நியாயமான பிரச்சனைகளுக்கு நியாயமான முறையில நேர்மையோட நாங்க வந்து மக்களுடைய பிரச்சனைகள அணுகணும்னு நினைச்சு நாங்க போய் மீட் பண்ணணும்னு நினைக்கும்போது கூட எங்களுக்குன்னு இந்த மாதிரியான பொருளாதார ரீதியான சிக்கல்கள் இருக்கு அப்படின்றத அவர் வந்து முன்வைக்கிறாரு. இன்றைக்கு அவையில அத சொல்லும் பொழுது ஜே.சி.டி. பிரபாகர் அவர்களும் அத வந்து கேட்கணும் அப்படின்றதுல மும்முரமா நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி அத கேட்டுக்கிட்டாங்க. இன்றைக்கு அது கவனம் பெறுது. இப்போ ஒரு டிரைவர் போடணும் அப்படின்னாலுமே எனக்கு அதுக்கு வந்து போதிய பொருளாதார வசதி இல்ல அப்படின்றதையும் அவர் அதுல குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாம இப்போ கேவி குப்பம் எம்எல்ஏ தாவேகாவினுடைய எம்எல்ஏ வந்து செருப்பு போட்டுட்டு போனதெல்லாம் நிறைய வைரல் ஆச்சு. அதெல்லாம் ஒரு அட்டென்ஷன் பண்றதுக்காக வந்து பண்றாங்க அப்படின்ற கருத்துகளும் பெருசா வந்துச்சு. சோ அது என்னவோ இருக்கு, அட்டென்ஷன் பெறாரு, இல்ல அவருடைய பொருளாதாரம் அப்படி இல்லாம இருக்கு, அவரே வந்து நடிக்கிறதுக்கு பொருளாதாரம் அப்படி அவர் அந்த அந்த அளவுக்கு மோசமான பின்னணியில இருந்து வரலனாலுமே அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு அட்டென்ஷனுக்காக இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்ற விமர்சனங்கள்லாம் வந்தாலுமே இந்த இடத்துல ஜோதிமணி விசிகேவினுடைய எம்எல்ஏ அதையும் வந்து மென்ஷன் பண்றாங்க. இப்படிதான் இங்க முக்காவாசி எம்எல்ஏக்களினுடைய நிலை இருக்கு. சோ இதை உணர்ந்துகிட்டு நீங்க எங்களுக்கான வசதிகளை செஞ்சு தரணும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இப்போ ஒரு எம்எல்ஏ ஆட்டோ பிடிச்சு அவருடைய தொகுதிக்கு போறாருன்னு வைங்க, நம்ம வந்து மீடியாக்கள்ல பாருங்களேன், இந்த எம்எல்ஏ வந்து எவ்வளவு தூரம் யதார்த்தமா மக்கள் கிட்ட வந்து பழகுறாரு, மக்கள்கிட்ட எப்படி பேசுறாரு, இந்த மாதிரி சைக்கிள்ல வர்றாரு, இந்த மாதிரி மலையில தண்ணியில வந்து நிக்கிறாரு, இப்படி எல்லாம் வந்து சொல்லும்போது அவர் மக்களோட மக்களா நிக்கிறாரு அப்படின்றத பாராட்டுறாங்க. எல்லாருமே அதை வரவேற்கவும் செய்யறாங்க. மீடியால பார்க்கும் பொழுது அதை வந்து பெரிய லெவல்ல ரிசீவ் பண்றாங்க, மாற்று கருத்தே இல்லை. ஆனா ஒரு எம்எல்ஏ மக்களுடைய பிரதிநிதியாக அங்க தொகுதிக்கு போகும்போது சாதாரண ஒரு நபரா போகிறப்போ அங்க பெரிய அளவுல மரியாதை வந்து கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா, யதார்த்தமா பேசினா அதுக்குள்ள அந்த சிக்கல்கள் எல்லாம் வந்து இருந்துட்டு இருக்கு. சோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அப்போ ஒரு எம்எல்ஏவா அவருக்கான ஒரு அந்த ஒரு இடத்த வந்து அரசாங்கம் செஞ்சு தரணும் அப்படின்றது தான் அவருடைய கோரிக்கையாக பார்க்க முடியுது. சோ அவருடைய இந்த கோரிக்கை இன்றைக்கு பல கருத்துக்களை வந்து பெற்றுட்டு இருக்கு. சோ அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு தரணும் அப்படின்ற கருத்துக்களை இன்றைக்கு நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம இப்போ சில பேருக்கு கேள்வி வரலாம், இப்போ நல்ல படம் படைத்த எம்எல்ஏக்கள்லாம் இருக்கிறாங்களே, எவ்வளவோ முறை வந்து நிறைய எம்எல்ஏக்களா ஆகி அவங்க பெரிய பணம் செல்வந்தரா இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் கூட சொல்லும்போது குறிப்பிட்டாங்க, இந்த மாதிரி கே.என். நேரு அவர்கள்கிட்ட தான் ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல வந்து விவசாயம் பண்றாரு, மாடு இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு எல்லாமோ வந்து பட்டியலிட்டாரு. அதே மாதிரிதான் செங்கோட்டையன் அவர்களையும் வந்து சொன்னாரு. தாவேகாவினுடைய அமைச்சராக இருக்கிறாரு, அவை முன்னவராகவும் இருந்து செயல்பட்டு இருக்காரு. அவரும் வந்து அவரை பார்த்துக்குமே சொல்றாரு, இவ்வளவு ஏக்கர்ல அவர்கிட்டயும் வந்து ஏக்கர் கணக்குல தென்னந்தோப்பு இருக்கு அப்படிலாம் சொல்றாரு. சோ அவங்க எல்லாம் செல்வந்தரா இருக்கிறாங்களே, அப்ப அவங்களுக்கு ஏன் கார் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான கேள்வி வரலாம். ஆனா இந்த மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணி தேவையில இருக்கிறவங்களை வந்து நம்ம நெகோசியேட் பண்ண முடியாது, அவங்கள நம்ம வந்து அவமதிக்க முடியாது, அவங்கள நம்ம கண்டுக்காமையும் விட முடியாது. சோ எம்எல்ஏக்கள் மக்களுடைய பிரதிநிதி அப்படின்னு ஓட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கான தேவையான வசதிகளை செஞ்சு தரும் பொழுது அவங்க நேர்மையான முறையில மக்கள் பணியை செய்வாங்க அப்படின்றத நம்ம வந்து உறுதிப்படுத்தலாம். இப்போ அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அரசாங்கம் செஞ்சு தரும் பொழுது அவங்க தேவையில்லாத இடங்கள்ல நேர்மையற்ற வகையில மக்கள் கிட்ட கையூட்டோ இல்ல வேற ஏதோ வகையில பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் வராம நம்மளே தடுக்கலாம் அப்படின்ற கருத்துகளும் இன்னைக்கு முன்வைக்கப்படுது. சோ இன்றைக்கு ஜோதிமணி விசிக கட்சியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய இவர் சொன்ன கருத்துகள் பற்றி பல பார்வைகள் முன்வைக்கப்பட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. காட்டுமன்னார் கோவிலினுடைய எம்எல்ஏவாக இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல இருந்து செயல்பட்டாங்க. தேர்தல் சமயத்துல தான் விசிகேவில் நின்று போட்டியிட்டு இன்னைக்கு விசிகேவில் இருந்து செயல்பட்டு இருக்காங்க. சோ அவருடைய கருத்து பற்றிய உங்க பார்வைகளை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.
நன்றி ஐயா. இது என்னுடைய சொந்த கோரிக்கை. சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் தேவையான கோரிக்கை. அதை இப்படி உங்கள்கிட்ட முன்மொழின்றதுனா ஏற்கனவே கடிதமாக கொடுத்துருக்கேன். அதாவது எனக்கு 280 கிலோமீட்டர்லேருந்து தான் நான் இங்கே வரேன் சட்டமன்றத்திற்கு. பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ மற்ற வர்றதுக்கு அலௌன்ஸ் கொடுக்குறீங்க போகிறீங்க, அது வர. ஆனால் வண்டி வாகனங்கள் வர்றதுக்கு எனக்கு சொந்தமாக வண்டி கிடையாது, வாடகை வண்டியில் தான் வரேன். அதோட இல்லை, நான் ஒரு 40 கிலோமீட்டர் என்னுடைய இல்லை இருங்க ஐயா. நான் அதாவது சொல்லுங்க ஐயா. 40 கிலோமீட்டர் என்னுடைய சுற்றளவு. சுருக்கமாக சொல்லுங்க. அதானா அதில் போய் மக்களை சந்தித்து மக்களுக்கு பணி செய்யணுன்ற அளவுக்கு வாகன வசதி இல்லை ஒன்று. ரெண்டாவது, ஒரு செயலாளரை கையில் வச்சுட்டு அவங்களுக்கு ஊதியம் கொடுத்து செய்கிற அளவுக்கு வசதி இல்லை. இப்படி தான் இன்றைக்கி இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்கால்வாசி பேர் இருக்காங்க. அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அதில் அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு உதவி செய்கின்ற வகையில் நீங்கள் அவங்களுக்கு வாகன வசதி மற்றதை செஞ்சு கொடுக்கணும். காலணி அணியாத எம்எல்ஏ கூட இருக்காங்க இங்கே. காலணி அணிய முடியாத அளவுக்கு வசதி வாய்ந்த எம்எல்ஏ இங்கே இருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழலில் லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசு அமையணும்னா நம்மளுடைய உறுப்பினர்களை நலமுடன் வைத்துக்கொள்ள வேண்டியது தங்களுடைய உண்மையான அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு நேர்மையும் உண்மையுமாக நடக்கிற போது சிரமங்கள்லாம் ஏற்படலாம் என்று கருதி சொல்லியிருக்கிறார் என்று நான் கருதுகின்றேன். இதை மாண்புமிகு உறுப்பினரிடம் மாண்பு உறுப்பினர்கள் மற்றும் தமிழக சட்டமன்ற பேரவை மேலவை முன்னாள் உறுப்பினர்கள் நற்பணி சங்கம் அவர்களும் சில கோரிக்கைகள் எல்லாம் வைத்திருக்கின்றார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த அவையில் இருக்கின்ற காரணத்தினால் நேரடியாக அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்வது என் கடமை என்று நான் கருதுகின்றேன். ஏனென்றால் நமக்கெல்லாம் தெரியும், கிள்ளி கொடுக்கிற கரங்கள் அல்ல அவருடைய கரங்கள், அள்ளி கொடுக்கிற கரங்கள். அந்த வகையில் அவையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினருக்காகவும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நற்பணி சங்கம் கொடுத்துக்கின்ற கோரிக்கையும் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகின்றேன்.